Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் 2024க்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி வைஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு டீடைல்டு ஒரு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் போன வருஷம் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது போன வருஷம் சீட் மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் கோட்டான்னு பார்த்தா 1887, மொத்தமாக 36 அரசு மருத்துவக் கல்லூரி, இஎஸ்ஐ கே நகர், 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மொத்தமாக ஓசி ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1857. இதுக்கு வந்து ஜென்ரல் ரேங்கை ஃபாலோ பண்ணி சீட் ஃபில் ஆகும். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நமக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி சீட் ஃபில் ஆகும். பிசிக்கு மொத்தமாக எத்தனை சீட் இருந்தது? 1888. பிசிஎம்முக்கு 210, எம்பிசிக்கு 1198, எஸ்சிக்கு 907, எஸ்சிஏக்கு 173, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 59, ஆக மொத்தம் 5926 சீட் இருந்தது. ஐஆர்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வார்டுக்கு நமக்கு 30 சீட்ஸ் இருந்துச்சு. அதே போல் பிடிஎஸில் ஓசிக்கு 518 சீட்டு, பிசிக்கு 443 சீட்டு, பிசிஎம்க்கு 59 சீட்டு, எம்பிசிக்கு 335 சீட்டு, எஸ்சிக்கு 253 சீட்டு, எஸ்சிஏக்கு 47 சீட்டு, எஸ்டிக்கு 17 சீட்டு, டோட்டலாக 1672 சீட்டு 3 கவர்மெண்ட் காலேஜ், 20 எஸ்எஃப் காலேஜுக்கு சேர்த்து இருந்துச்சு. இப்போ இந்த எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட்ஸுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க? ஓசிக்கு 1857 சீட் இருக்குது. இதில் ஓசி அதில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வித்தவுட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டியோட அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 1075. ஆனால் இந்த 1075 பேருக்கும் இந்த 1857 சீட்டு சேருமா? கிடையாது. இந்த ஓசி 31% அப்படிங்கிறது யாருன்னா டாப் 31% வாங்கினா எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ரேங்க் லிஸ்ட்டில் மொதல் 31%, ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 31% நீங்கள் டோட்டல் சீட்டில், அதாவது மொதல் 1857 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் போக இருக்கக்கூடிய அத்தனை கம்யூனிட்டியும் சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த 31% சீட்டு போகுது. ஓகே, இப்போ பிசிக்கு எத்தனை பேர் சார் அப்ளை பண்ணியிருக்காங்க? 11989 பேர். பிசி தான் ரொம்ப ஜாஸ்தியான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் 26.5%. பிசிஎம்க்கு 3.5% ரிசர்வேஷன் இருக்கா? 1703 பேர் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. எம்பிசிக்கு 20% இருக்கா? 7230 ஸ்டூடெண்ட்ஸு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15% ரிசர்வேஷனுக்கு 5539 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் 3% சீட்டுக்கு 967 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 1% சீட்டுக்கு 316 பேர். மொத்தத்தில் 28,819 பேர் கவர்மெண்ட் கோட்டா 92.5% ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு 7.5% ரிசர்வேஷனில் ஓசிக்கு 99 சீட்டு கவர்மெண்ட் காலேஜில், பிசிக்கு 84, பிசிஎம்க்கு 11, எம்பிசிக்கு 64, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 48, எஸ்சிஏக்கு 9 சீட்டு, எஸ்டிக்கு 3 சீட் இருக்குது. இஎஸ்ஐ கே நகரில் ஓசிக்கு 2, பிசிக்கு 2, எம்பிசிக்கு 2, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1, மொத்தம் 7 சீட் இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் பிடிஎஸில் ஓசிக்கு 5, பிசிக்கு 4, பிசிஎம்க்கு 1, எம்பிசிக்கு 3, எஸ்சிக்கு 2, எஸ்சிஏக்கு 1, மொத்தம் 16 சீட் அவைலபிளாக இருக்குது. அதே போல் நமக்கு வந்து ப்ரைவேட் 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஓசிக்கு எம்பிபிஎஸ் 45 சீட்டு, ஓசிக்கு, பிசிக்கு 38, பிசிஎம்க்கு 5, எம்பிசிக்கு 28, எஸ்சிக்கு 21 சீட்டு, எஸ்சிஏக்கு 5 சீட்டு, எஸ்டிக்கு 2 சீட்டு, டோட்டலாக 144 சீட் இருக்குது. அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஓசிக்கு 5 சீட்டு, பிசிக்கு 5 சீட்டு, எம்பிசிக்கு 4 சீட்டு, எஸ்சிக்கு 3 சீட்டு, டோட்டலாக 17 சீட்டு அவைலபிளாக இருந்தது போன வருஷம். இந்த வருஷமும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி வரும். பட் அன்னை அப்படிங்கிற ஒரு கல்லூரியில் 50 சீட்டும், அதே போல் நமக்கு கேஎம்எம்சி அப்படிங்கிற கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி காலேஜ் ஒன்று வருது, அங்கே 100 சீட்டும் இந்த வருஷம் 150 சீட் ஆட் ஆகும். அதுக்கு சீட் மேட்ரிக்ஸில் 92.5%, 5% அண்ட் 7.2%, 92.5%, 7.5% அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி கோட்டா எல்லாமே உண்டு இதில். ஸோ ப்ரைவேட் டென்டல் காலேஜில் ஓசிக்கு 37, பிசிக்கு 32, பிசிஎம்க்கு 4, எம்பிசிக்கு 24, எஸ்சிக்கு 18, எஸ்சிஏக்கு 4, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 சீட், ஆக மொத்தம் 120 சீட் இருக்குது. எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? ஓசியில் 30 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஓசி 31%, இந்த 30 பேர் வருவாங்கன்னு அர்த்தம் இல்லை. எல்லா கம்யூனிட்டியில் சேர்ந்த டாப் 31% ரேங்க் உள்ளவங்க வருவாங்க. பிசி 26.5%க்கு 1031 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பிசிஎம் 3.5%க்கு 157 பேர், எம்பிசி 20%க்கு 1306. அதனால் எம்பிசியோட கட் ஆஃப் தான் உள்ளதுலேயே ஜாஸ்தியாக இருக்க போகுது கவர்மெண்ட் கோட்டாவில். எஸ்சிக்கு 15%க்கு 722 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏ 3%க்கு 207 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்டி 1%க்கு 47 பேர். மொத்தத்தில் 3501 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க.
மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் சிஎம்சி வெள்ளூரில் 50 சீட் வந்து மைனாரிட்டி நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் ஸ்டாஃப் கோட்டா அண்ட் தென் ஒரு சீட்டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி போகும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 439 சீட்டு, மைனாரிட்டியில் 6 தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ், 1 மலையாளம் மைனாரிட்டி காலேஜ், 3 கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ், இதெல்லாம் சேர்த்து 430 சீட் இருக்குது. என்ஆர்ஐக்கு 493 சீட்டு, டோட்டலாக 1412 சீட்டு. காலேஜ் டைப்பில் நமக்கு டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு 290 சீட்டு, மைனாரிட்டிக்கு 65 சீட்டு, டோட்டலாக 355 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா டென்டலில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை 13,417 பேர். இங்கே கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் சீட் அலாட்மெண்ட் கிடையாது. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த மார்க், அப்ளை பண்ணுறவங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் சீட் அலாட்மெண்ட் இருக்க போகுது. ஸோ இதுதான் சீட் மேட்ரிக்ஸ் ப்ளஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க கேட்டகரி வைஸ் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.